தாவிக தலைவர் விஜயின் ஸ்டண்ட் வேலை தமிழக மக்களிடம் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் அது திமுகவுக்கு பாதகமாகிவிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பி. சண்முகம் கருத்துக்கு எதிர்க்கட்சியினரால் ஓரணியில் சேர முடியாது என்று தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில விஜய் சேர்ந்தா திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் சண்முகம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மதிக்கிறோம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே, அதாவது எதிரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளை சமாளிக்கின்ற சக்தியும் ஆற்றலும் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு உண்டு என்பதை எடுத்துச் சொல்வதிலே நாங்கள் முன்னணியிலே நிற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள், இந்தியாவிலேயே தமிழ்நாடு அடைந்திருக்கிற நன்மைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற பல்வேறு நலத்திட்டங்கள், இவை எங்களுடைய கூட்டணியை தானாகவே முன்னேற்றி சென்று வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அஜித்குமார் குடும்பத்திட்ட பேசினாரு. அதை எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் என்னன்னா குற்ற உணர்வே இல்லாம பேசியிருக்காரு, என்ன வேணாலும் பண்ணி தரேன்னு சொல்றாரு. உயிரிழந்த அஜித்குமார் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது. அன்றைக்கு தூத்துக்குடியில சம்பவம் நடந்த போது காக்கை குருவிகளைப் போல சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை கேட்ட பொழுது நான் அதை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன், தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாகரிகம் உள்ளவர், மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தரக்கூடியவர். இறந்த அமைச்சர் என்கின்ற முறையிலே ஆறுதல் சொல்ல வேண்டியது அவருடைய பணி, கடமை. அதை உணர்ந்து செயலாற்றுகின்றவர் எங்களுடைய முதலமைச்சர். கடமை உணர்வு என்பது எதுவுமே இல்லாத ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி. எனவே அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே படாதீர்கள். தமிழக முதல்வர் அந்த திருப்பூர் நேரில் வராம கைப்பொருள் ஆதரவு போயினாரு. நேற்றுக்கு விஜய் திடீரென்று அந்த வீட்டுக்கு சென்று நிதியுதவிகளை வழங்கியிருக்காரு. சார், இதெல்லாம் அரசியலில் எந்த ஸ்டெண்டும் எடுபடாது. ஏன்னா நாங்கள் மக்களுடைய மனதிலே இருக்கின்றோம். மக்களுடைய மனதிலே தளபதி இருக்கின்ற பொழுது வேறு எந்த ஸ்டெண்டும் அங்கே எடுபடாது.